அடுத்த நாள் வீட்டில் நிலவி வந்த சூழ்நிலை வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் மனதிலும் பலவிதமான உணர்வுகள் கொந்தளித்துக் கொண்டே இருந்தன. நீண்ட நாட்களாக நடந்த பிரச்சனைகளுக்குப் பிறகு மதி மீண்டும் வீட்டிற்கு வந்திருந்தாள். சுரேஷுக்கும் மதிக்கும் இடையே சிறிதளவு புரிதல் உருவாக ஆரம்பித்திருந்தாலும் அந்த உறவு இன்னும் மிகவும் மென்மையான நிலையில்தான் இருந்தது. ஒரு வார்த்தை தவறாகப் போனாலே மீண்டும் பழைய சண்டைகள் எல்லாம் தலை தூக்கிவிடும் என்ற பயம் இருவருக்கும் இருந்தது. தங்கராஜ் கூறிய அறிவுரைகள் சுரேஷின் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தன. வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டுமென்றால் யார் சரி யார் தவறு என்று நிரூபிப்பதை விட யார் விட்டுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று அவர் கூறியதை நினைத்து கொண்டே சுரேஷ் தனது மனதை மாற்ற முயற்சி செய்தான். அதே நேரத்தில் மதி கூட தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்து குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாள். ஆனால் பல வருடங்களாக உருவான காயங்கள் ஒரு நாளில் ஆறிவிடாது. அதனால் இருவரும் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் எச்சரிக்கையாகவே இருந்தனர். வீட்டிற்கு வந்தவுடனேயே ஏற்பட்ட சூழ்நிலை மதிக்கு எதிர்பார்த்தது போலவே இருந்தது. ராகவன் அவளை பார்த்தவுடன் எந்த வார்த்தையும் பேசாமல் உள்ளே சென்றுவிட்டது. அவளது மனதை மிகவும் பாதித்தது. ராஜலட்சுமி வெளிப்படையாகவே தன் வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினாள். 2 நாட்களாக இருந்த நிம்மதி மீண்டும் போய்விட்டது என்று அவள் கூறிய வார்த்தைகள் மதியின் காதுகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தன. சுரேஷ் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றாலும் ராஜலட்சுமியின் மனதில் இருந்த பயம் இன்னும் குறையவில்லை. போலீஸ் நிலையம் வரை சென்ற சம்பவம் அவர்களது மனதில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் இனிமேல் எந்த விஷயத்திலும் மதியிடம் நெருக்கமாக பேசுவதற்கே அவர்கள் தயங்க ஆரம்பித்திருந்தனர். இந்த தூரம் மதிக்கும் புரிந்தது. ஆனால் அதனை எப்படி சரி செய்வது அப்படின்று தெரியாமல் அவள் குழம்பினாள். தன் செயல் தவறா சரியா என்று பலமுறை யோசித்தாலும் அப்பொழுது அதுவே சரியான முடிவு போல தோன்றியிருந்தது என்பதால் அவளால் முழுமையாக வருந்தவும் முடியவில்லை. அந்த நேரத்தில் மலர் மட்டும் அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்தாள். வீட்டில் யாராவது வருத்தமாக இருந்தால் முதலில் சென்று பேசுவது அவள்தான். யாருக்காவது கோபம் வந்தால் அதை குறைப்பதும் அவள்தான். மதி அவளிடம் பேச வரும்போது முதலில் மலர் கொஞ்சம் விலகியே இருந்தாள். ஏனென்றால் மதி கூறிய சில வார்த்தைகள் அவளது மனதை உண்மையாகவே காயப்படுத்தியிருந்தன. ஆனால் கோபத்தை மனதில் வைத்து கொண்டு வாழும் குணம் மலருக்கு இல்லை. அதனால் மதி உண்மையாக வருந்தி மன்னிப்பு கேட்டபோது அவள் மனம் உடனே இளகியது. உன்னை பற்றி நான் தவறாக நினைக்கவில்லை, ஆனால் உன் வார்த்தைகள் என்னை வருத்தப்படுத்தின என்று மலர் அமைதியாக கூறியபோது மதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நொடியில் இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு பெருமளவு குறைந்துவிட்டது. பழைய பாசம் மீண்டும் மெதுவாக திரும்பி வர ஆரம்பித்தது. மலரும் மதியும் தனியாக பேசிக் கொண்டிருந்தபோது பல உண்மைகள் வெளிப்பட்டன. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எப்படி யோசிக்கிறார்கள், யாருடைய மனதில் என்ன காயம் இருக்கிறது என்பதையெல்லாம் மலர் மிகவும் அமைதியாக விளக்கினாள். நீ செய்த சில விஷயங்கள் சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை செய்த விதம்தான் பிரச்சனையாகிவிட்டது என்று அவள் கூறியபோது மதி சற்று அமைதியானாள். அவள் தன் பக்கம் இருந்த காரணங்களையும் விளக்கினாள். எல்லாரும் சொல்வதைக் கேட்டு அமைதியாக இருந்திருந்தால் இன்று வரை என்னுடைய பிரச்சனை தீர்ந்திருக்காது என்று அவள் கூறினாள். அதைக் கேட்ட மலர் அதனை மறுக்கவில்லை. சில நேரங்களில் போராட வேண்டியது அவசியம், ஆனால் அந்த போராட்டம் நம்மைச் சுற்றியிருப்பவர்களை முழுவதுமாக உடைத்துவிடக்கூடாது என்று அவள் மெதுவாக அறிவுரை கூறினாள். இதற்கிடையில் சுரேஷும் தன்னுடைய மனநிலையை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். மதி மீது இருந்த கோபம் இன்னும் முழுவதுமாக போகவில்லை என்றாலும் அவளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவாக ஆரம்பித்திருந்தது. பல வருடங்களாக நடந்த சண்டைகளில் இருவருமே தவறு செய்திருக்கிறோம் என்ற உணர்வு அவனுக்கு வந்தது. அதனால் இனிமேல் பழைய விஷயங்களை தொடர்ந்து பேசாமல் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று அவன் முடிவு செய்திருந்தான். ஆனால் அதற்கு மதியும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவனிடம் இருந்தது. அவன் எடுத்த ஒவ்வொரு முயற்சியையும் மதி சந்தேகத்தோடு பார்க்காமல் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உறவு சரியாகும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். மதிக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அவளுடைய மனதில் இன்னும் பாதுகாப்பின்மை உணர்வு அதிகமாக இருந்தது. இப்போது நல்லபடியாக பேசுகிறார்கள், ஆனால் நாளை மீண்டும் பழைய மாதிரி மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி அவளை விட்டு போகவில்லை. அதனால் சுரேஷ் கூறும் நல்ல வார்த்தைகளை கேட்டாலும் முழுமையாக நம்ப முடியாமல் அவள் இருந்தாள். ஒரு பக்கம் அவன் மீதிருந்த அன்பு அவளை அவனிடம் இழுத்துக் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் பழைய காயங்கள் அவளை பின்னால் தள்ளிக் கொண்டிருந்தன.
இந்த இரு உணர்வுகளுக்கிடையே மதி மிகவும் குழப்பமாக இருந்தாள். மலர் தொடர்ந்து மதியை சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தாள். வாழ்க்கையில் எப்போதும் நம்முடைய பக்கம் மட்டும் சரியாக இருக்காது. சில நேரங்களில் எதிரில் இருப்பவரும் மாற முயற்சி செய்வார். அப்பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். அந்த வார்த்தைகள் மதியின் மனதில் ஆழமாக பதிந்தன. சுரேஷ் உண்மையாகவே மாற முயற்சி செய்கிறானா என்ற கேள்வியை அவள் மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் மனதில் இருந்த கோபம் மெதுவாக குறைந்து வந்தாலும் முழுமையாக நம்பிக்கை வர இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. அந்த மாலை வீட்டில் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் வேலைகளில் இருந்தபோது ராஜலட்சுமிக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது. அவள் மலரை அழைத்து வெந்நீர் கொண்டு வரச் சொன்னாள். மலர் சமையலறையில் பிஸியாக இருந்ததால் மதிதான் வெந்நீரை எடுத்துச் செல்வதாக கூறினாள். நல்ல எண்ணத்தோடு சென்ற அவளுக்கு எதிர்பாராத பதில் கிடைத்தது. ராஜலட்சுமி வெந்நீரை பார்த்ததும் அதனை வாங்க மறுத்தாள். இனிமேல் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று அவள் கூறிய வார்த்தைகள் மதியை மிகவும் காயப்படுத்தின. தான் உதவ நினைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அந்த சம்பவம் அங்கேயே முடிந்துவிடவில்லை. ராஜலட்சுமி தன் மனதில் இருந்த அனைத்து பயங்களையும் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாள். ஒரு வார்த்தை பேசினாலே நாளை மீண்டும் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று அவள் கூறியபோது அவளது குரலில் இருந்த நடுக்கம் அனைவரையும் அமைதியாக்கியது. அது வெறும் கோபம் அல்ல, உண்மையான பயம் என்பதை மதி புரிந்து கொண்டாள். போலீஸ் நிலையம் வரை சென்ற அனுபவம் அந்த வயதான தம்பதிகளின் மனதில் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அப்போதுதான் அவள் முழுமையாக உணர்ந்தாள். அதை புரிந்து கொண்ட பிறகு மதியின் அணுகுமுறையிலும் மாற்றம் வர ஆரம்பித்தது. நான் செய்தது தவறு இல்லை என்று இன்னும் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்று அவள் மனதிற்குள் ஒப்புக்கொண்டாள். ஒருவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாமல் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யோசிக்க ஆரம்பித்தாள். அதுவே அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமாக இருந்தது. இதுவரை தன்னை மட்டும் மையமாக வைத்து யோசித்திருந்த அவள் இப்போது மற்றவர்களின் உணர்வுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள். மலர் இந்த மாற்றத்தை கவனித்தாள். அவள் அமைதியாக மதியை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தாள். ஒரு நாளில் எல்லாம் சரியாகாது, ஆனால் யாராவது ஒருவர் முதலில் மாற வேண்டும், அப்போதுதான் மற்றவர்களும் மாற ஆரம்பிப்பார்கள் என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் மதிக்கு நம்பிக்கை அளித்தன. தன்னை வெறுப்பவர்கள் கூட ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவளுக்குள் உருவானது. அதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை அவள் ஏற்றுக்கொண்டாள். மற்றொரு பக்கம் சுரேஷும் வீட்டில் நிலவும் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருந்தான். தன் பெற்றோர்களுக்கும் மனைவிக்கும் இடையே சிக்கி தவித்த அவன் இனிமேல் யாருடைய பக்கமும் மட்டும் நிற்க கூடாது என்று முடிவு செய்தான். தவறு யார் செய்தாலும் அதனை தவறு என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அந்த முடிவு அவனுக்கு எளிதானதல்ல. ஆனால் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அதுவே ஒரே வழி என்று அவன் புரிந்து கொண்டிருந்தான். இரவு நேரம் வந்தபோது வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பல உணர்வுகள் மறைந்து கிடந்தன. ராஜலட்சுமி இன்னும் மதியை நம்பவில்லை. ராகவன் இன்னும் பேசத்த தயங்கினார். மதி இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சுரேஷ் இன்னும் அனைவரையும் ஒன்றிணைக்க போராடிக் கொண்டிருந்தான். மலர் மட்டும் இந்த குடும்பம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டிருந்தாள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் அறைகளில் இருந்தாலும் அவர்களது வாழ்க்கைகள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தே இருந்தன. அடுத்த சில நாட்கள் இந்த குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கப் போகின்றன. ஏனெனில் பழைய காயங்களை நினைத்து தொடர்ந்து வாழ்வதா அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குவதா என்ற முடிவை அவர்கள் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதி மற்றும் சுரேஷ் உண்மையாகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். ஆனால் அதற்கு இருவரிடமும் பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் தேவை. இல்லையெனில் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்பிவிடும் அபாயம் இருந்தது. இந்த நிலையில் மலரின் பங்கு மிகவும் முக்கியமானதாக மாறியது. அவள் அனைவருக்கும் நடுவிலிருந்து சமநிலையை காக்க முயற்சி செய்தாள். ஒருவரின் கோபத்தை மற்றவரிடம் கொண்டு செல்லாமல் ஒருவரின் நல்ல மனதை மற்றவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள். அவளது இந்த முயற்சியே குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைக்கும் சக்தியாக மாறுமா அல்லது புதிய பிரச்சனைகள் மீண்டும் உருவாகுமா என்பது வரப்போகும் நாட்களில்தான் தெரியவரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் மாற்றத்தின் விதை விதைக்கப்பட்டுவிட்டது. அந்த விதை வளர்ந்து அழகான உறவாக மாறுமா அல்லது மீண்டும் சண்டைகளின் சூட்டில் கருகிவிடுமா என்பதை காலமே தீர்மானிக்கவே போகிறது.